மகிழ்கின்றோம் புனித சின்னப்பரே, மகிழ்கின்றோம் மனதில் நிறைந்தவரே. நீர் ஒருவர் மட்டும் இயேசுவே, என்னை விட்டு நீங்காதிருப்பது மேலும் தெய்வீக அன்பால் தானோ, தெய்வீக அன்பால் தானோ. நீர் ஒருவர் மட்டும் இயேசுவே, என்னை விட்டு நீங்காதிருப்பது மேலும் என்னை பாடி மகிழ்வித்த புள்ளினங்கள் தங்கள் கூடுகள் தேடி பறந்த பின்னும் நான் வாழ்ந்த காலத்து நண்பரெல்லாம் நான் தாழ்ந்த காலத்தில் பிரிந்த பின்னும் நீர் ஒருவர் மட்டும் இயேசுவே, என்னை விட்டு நீங்காதிருப்பது மேலும் தெய்வீக அன்பால் தானோ, தெய்வீக அன்பால் தானோ. ஆண்டவருக்கு நாம் புகழ் பாடுவோம், ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், அவரே என் விடுதலை. அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என் சதையை உங்களுக்கு கொடுக்கிறேன், அது இந்த உலகு வாழ்வதற்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். தமிழர் பண்பாட்டிலே இவ்வாறு ஒரு சொல்லாடல் இருக்கின்றது, பெறுவதை விட கொடுப்பதில் மகிழ்ச்சி இருக்கிறது என்று. கிறிஸ்தவம் என்றாலே அன்பு செய்வதோடு மட்டுமல்லாமல் நிறுத்திவிடாமல், மன்னிப்பதோடு மட்டும் நிறுத்திவிடாமல், இறைவன் நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த அன்பை பிறரோடு பகிர்ந்து வாழ்வதில் நாம் பெருமை கொள்ளுகிறோம். இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற கொடைகளை பிறரோடு நாம் பகிர்ந்து வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே இந்த உலகு வாழ வேண்டும் என்பதற்காக அர்ப்பணித்திருக்கின்றார். தன் உடல் வழியாகவும் தன் இரத்தத்தின் வழியாகவும் இந்த உலகு வாழ்வு பெறுகின்ற பொழுது அந்த வாழ்வை பிறரோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திருவுளமாக இருக்கிறது. எனவே இந்த பரிசுத்த பரிகார பலியிலே கலந்து கொண்டிருக்கின்ற நாம் இறைவன் கொடுக்கின்ற அற்புதமான கொடைகளை பிறரோடு பகிர்ந்து வாழ்வதில் பெருமை கொள்ளவும் அந்த வரத்திற்காக இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் தடையாக இருப்பின் அவற்றுக்காக மனமருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, இந்நாட்களில் உமது பரிவரக்கத்தை நாங்கள் விரைவாக பெற்று அதை முழுமையாய் உணர்ந்து கொள்வோமாக. அதனால் பொய்மையின் இருளிலிருந்து நீர் எங்களை விடுவித்து உமது உண்மையின் படிப்பினைகளை நாங்கள் உறுதியாய் பெற்றுக்கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 8ஆம் அதிகாரம் 26 40 வரை வசனங்கள். ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம், நீர் எழுந்து எருசலேமிலிருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ என்றார். அது ஒரு பாலை நிலம் பாதை. பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார். அப்போது எத்தியோப்பியா அரச அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார். அவர் ஓர் ஆலி எத்தியோப்பியா அரசியான கத்தாகியின் நீதியமைச்சர். அவர் தமது நேரில் அமர்ந்து ஏசாயாவின் இறைவாக்கு நூலை படித்து கொண்டிருந்தார். தூய ஆவியார் பிலிப்பிடம், நீ அந்த தேரை நோக்கி சென்று அதனோடு பேசவோ போ, கூடவே போ என்றார். பிலிப்பு ஓடி சென்று அவர் ஏசாயாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு, நீர் வாசிப்பதின் பொருள் உமக்கு தெரிகின்றதா என்று கேட்டார். அதற்கு அவர், யாராவது விளக்கி காட்டாவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார். அவர் வாசித்து கொண்டிருந்த மறைநூல் பகுதி பின்வருமாறு: அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் ரோமம் கத்தரிக்க போன முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். தாழ்வுற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை. அவருடைய தலைமுறை பற்றி எடுத்துரைப்பவன் யார்? ஏனெனில் அவருடைய உயிர்தான் எடுக்கப்பட்டு விட்டதே. அவர் பிலிப்பிடம், இறைவாக்கினர் யாரை குறித்து இதை கூறுகிறார்? தம்மை குறித்தா அல்லது மற்றொருவரை குறித்தா? தயவு செய்து கூறுவீராக என்று கேட்டார். அப்பொழுது பிலிப்பு இந்த மறைநூல் பகுதியிலிருந்து தொடங்கி இயேசுவை பற்றிய நற்செய்தியை அவருக்கு அறிவித்தார். அவர்கள் போய்கொண்டிருந்த பொழுது வழியில் தண்ணீர் இருந்த ஓர் இடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது அவர், இதோ தண்ணீர் உள்ளதே, நான் திருமுழுக்கு பெற ஏதுவாக தடை உண்டோ என்று கேட்டார். அதற்கு பிலிப்பு, நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை என்றார். உடனே அவர், இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று நம்புகிறேன் என்றார்.
உடனே அமைச்சர் தேரை நிறுத்த கூறினார். பிலிப்பு அமைச்சர் ஆகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினர். பிலிப்பு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். அவர்கள் தண்ணீரிலிருந்து வெளியேறியவுடனேயே ஆண்டவரின் ஆவியார் பிலிப்புவை எடுத்து சென்று விட்டார். அமைச்சர் அதன் பின் அவரை காணவில்லை. அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார். பின்பு பிலிப்பு ஆசோத்து என்னும் இடத்தில் காணப்பட்டார். செசாரியா போய் சேரும் வரை அவர் சென்ற நகரங்களிலெல்லாம் நற்செய்தியை அறிவித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். மக்களினங்களே தம் கடவுளை போற்றுங்கள். அவரை புகழ்ந்து பாடும் ஒலி கேட்க செய்யுங்கள். நம்மை உயிர் வாழ செய்தவர் அவரே. அவர் நம் கால்களை இடரவிடவில்லை. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே அனைவரும் வாரீர், கேளீர். அவர் எனக்கு செய்ததை எடுத்துரைப்பேன். அவரிடம் மன்றாட என் வாய் திறந்து அவரை ஏற்றி புகழ்வேன் என் நா எழுந்தது. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி. தம் பேரன்பை என்னிடமிருந்து நீங்காத இறைவன் போற்றி. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விண்ணிலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு யூதர்களை பார்த்து கூறியது, என்னை அனுப்பிய தந்தை ஈர்ந்தாலொழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூலில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவி சாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளனர். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இதை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன்.
அதை உலகு வாழ்வதற்கே கொடுக்கிறேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து வாழ்வு தரும் உணவு நானே. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே என்று ஆண்டவர் உறுதியான வார்த்தைகளோடு நம்மிடம் பகிர்ந்து கொள்வதில் இறைவனுடைய இரக்கமும் அன்பும் எந்த அளவிற்கு நம் அனைவர் மீதும் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறார். வெறும் வார்த்தைகளால் இந்த ஆண்டவர் வாழ்ந்து விடவில்லை, மாறாக அந்த வார்த்தையை வாழ்வாக அவர் நமக்கு வாழ்ந்து காட்டியவர் தான். எனவே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள வாழ்வு தரும் உணவு நானே என்று சொல்லப்படுகின்ற பொழுது, இந்த மண்ணுலகிலே 3 ஆண்டுகள் பணி வாழ்வு முடிந்த பிறகு தன்னுடைய பாடுகளின் மரணத்தை ஏற்க தயாராக இருக்கின்ற பொழுது, உங்களோடும் என்னோடும் அவர் தொடர்ந்து தன்னுடைய இந்த ஆன்மீக பயணத்தை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக, நமக்குள் அவர் வாழ வேண்டும் என்பதற்காக, இந்த உலகு வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக அப்பத்தை எடுத்து தந்தைக்கு நன்றி கூறி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்தார். இது என் உடல் என்று. எனவே அந்த உடலை எவன் ஒருவன் உண்ணுகின்றானோ, அவருடைய இரத்தத்தை எவன் ஒருவன் குடிக்கின்றானோ, அவனோடு இறைவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எனவேதான் இன்றைய நாட்களிலே இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று அழைக்கின்ற பொழுது, கிறிஸ்து நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். கிறிஸ்து அவனுக்குள்ளும் கிறிஸ்து அவளுக்குள்ளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவேதான் கிறிஸ்தவர்கள் என்று நாம் அழைக்கப்படுகின்றோம். இறைவன் நமக்குள் இருக்கிறார். நமக்குள் இருக்கின்ற இறைவனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய திருவழிபாடு உங்களையும் என்னையும் இருகரம் வரைத்து அழைக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் முதல் அத்தியாயத்தில் இவ்வாறு வாசிக்கப்பட்டதை நாம் கேட்டோம். என்னை அனுப்பிய தந்தை ஈர்ந்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது, என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன் என்று. இன்றைய முதல் வாசகம் அதற்கு அற்புதமான ஒரு விளக்கத்தையும் நமக்கு கொடுத்து விடுகிறது. ஆண்டவரின் தூதர் பிலிப்புவிடம் சொன்னதையும், பிலிப்பு சென்று எத்தியோப்பிய அமைச்சரையும் கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு கொடுக்கின்ற நிகழ்வினை இன்று நாம் வாசிக்க கேட்கின்ற முதல் வாசகத்தில் இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை வைக்கிறார். ஆண்டவர் அவரை மீட்கப்பட வேண்டும் என்றும், ஆண்டவர் அவருடைய பாவங்களை மன்னிக்கப்பட வேண்டும் என்றும், கிறிஸ்துவுக்குள் ஒருவனாக அவர் வாழ வேண்டும் என்பதற்காக இறை வார்த்தையை முழுவதுமாக வாசித்துக் கொண்டிருக்கின்ற அந்த மனிதரை, எங்கோ பயணித்துக் கொண்டிருந்த அந்த அமைச்சரை பிலிப்பு வழியாக இறைவன் சந்திக்க வைக்கிறார். அர்த்தம் அறியாமல் இறை வார்த்தையை பகிர்ந்து கொண்டு படித்து கொண்டிருக்கின்ற மனிதரிடம் பிலிப்பு அருகிலே அமர்ந்து இறை வார்த்தை அவருக்கு எடுத்து போதிக்கின்ற பொழுது, எசையா இறைவாக்கியர் எழுதிய அந்த நூல்களிலிருந்து வாசிக்கப்படுகின்ற பொழுது, இறைவாக்கியர்கள் சொன்ன வார்த்தையிலிருந்து இயேசுவினுடைய அந்த மன்னக பயணம், பாடுகளின் மரணம், உயிர்ப்பு அனைத்தையும் வெளிப்படுத்துகின்ற பொழுது அமைச்சரும் கிறிஸ்துவுக்குள் முழுவதுமாக தன்னை அர்ப்பணிக்கிறார். இறைவனால் ஆசிர்வதிக்கப்படுகிறார். ஆவியினால் முழுவதுமாக ஆட்கொள்ளப்பட்டு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவனாக வாழ ஆரம்பிக்கிறார். அவருடைய பாவ வாழ்வு அழிக்கப்படுகிறது, புது பிறப்பாக அவர் மாற்றப்படுகிறார் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே ஆண்டவர் இயேசு நற்செய்தி வாசகத்திலே தந்தை ஈர்ந்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர முடியாது என்று சொல்லப்படுகின்ற பொழுது, பிலிப்பு வழியாக இந்த அமைச்சரை அழைத்த இறைவன் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய என்னுடைய வாழ்விலே இறைவன் அழைப்பு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். எனவே அவருடைய அழைப்பு இந்த மண்ணுலக வாழ்வு மட்டுமல்ல, விண்ணுலக வாழ்வையும் நாம் பெற வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திருவுளமாக இருக்கிறது. எனவே தன்னையே முழுவதுமாக தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உங்களுக்கும் எனக்கும் ஆன்மீக உணவாக கொடுக்கிறார்.
இது நற்செய்தி வாசகத்தில் இறுதி அத்தியாயத்தில் ஆண்டவர் இவ்வாறு சொல்லுவார், இதோ என்னுடைய சதையை உங்களுக்கு உணவாக கொடுக்கிறேன், அது உலகு வாழ வேண்டும் என்று கொடுக்கிறேன் என்று. இவ்வாறு கூறுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்னோர்கள் உண்ட மன்னாவை பற்றி பேசுகிறார். இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தில் மன்னாவை உண்டார்கள், அவர்கள் மடிந்து போனார்கள். ஆனால் வாழ்வதரும் உணவை உண்ணுகின்ற பொழுது அவர்கள் என்றுமே வாழ்வார்கள் என்று. அன்பான சகோதர சகோதரிகளே, பரிசேயர்கள் மத்தியிலும் யூத சமுதாய மத்தியிலும் ஒரு சொல்லாடல் இருக்கின்றது. இறைவனால் அழைக்கப்பட்டு வாக்களிக்கப்பட்ட அந்த கானா நாட்டிற்கு அவர்கள் பாலை நிலத்தின் வழியாக சென்று கொண்டிருக்கின்ற பொழுது இந்த இஸ்ரேல் மக்களில் ஒரு சில குலத்தவர் அந்த இறைவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் மோயிசனோடும் ஆரோனோடும் அவர்கள் போராடி கொண்டிருக்கிற பொழுது இறைவார்த்தைக்கு செவிமடுக்காமல் பார்வோன் மன்னனிடமிருந்து இருந்த துன்பத்திலிருந்து விடுதலை அடைந்த பிறகு அவர்கள் பாலை நிலத்திலே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று விரும்பினார்கள். வாக்களிக்கப்பட்ட கானா நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்றால் இன்னும் பலவிதமான வேதனைகளை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் கிடைத்த அந்த சிற்றின்பத்தில் அந்த பாலை நிலத்தில் நின்று விட்டார்கள். அவர்கள் வாக்களிக்கப்பட்ட கானா நாட்டையும் அடையவில்லை, மறு உலக வாழ்வையும் அவர்கள் அடையவில்லை. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் துன்பத்திலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய வாக்களிக்கப்பட்ட அந்த உணவை உங்களுக்கு கொடுக்கிறேன், விண்ணக வாழ்வை அதன் வழியாக நீங்கள் பெறுவீர்கள் என்று கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். பல நேரங்களிலே இந்த பாலை நிலத்தில் தங்கிய அந்த இஸ்ரேல் குலத்தவரை போல நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்பொழுது துன்பங்கள் நம்மை ஆட்கொள்கிறதோ அந்த துன்பத்திலிருந்து விடுதலை அடைந்த பிறகு மீண்டுமா இறைவனை பற்றி ஒரு பொழுதும் நாம் சிந்திப்பது இல்லை. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மண்ணுலக பயணம் முழுவதுமாக துன்பத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை கடக்க வேண்டும் என்றால் இயேசுவினுடைய உடலையும் இரத்தத்தையும் உண்டு குடிக்கின்ற பொழுதுதான் அதில் நாம் நிறைவை பெறுவோம், வாழ்வு பெறுவோம் என்று கூறுகிறார். எனவே ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்வில் ஏற்றுக்கொள்வோம். பெறுவதில் இல்லை, கொடுப்பதில் தான் இன்பம் என்று சொல்லுவது போல நம்முடைய வாழ்வில் பெறுவதோடு மட்டுமல்லாமல் பிறரோடு கொடுத்து இன்பத்தை பெறுவோம், ஆண்டவருடைய பிள்ளையாக வாழுவோம், மறு உலக பயணத்திற்கு நம்மையே இந்த திருப்பலியின் வழியாக தயார் செய்வோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். இருந்தாலும் இதை இறைமகனுடலாய் மாற்றிடுவே, நறுங்கனி ரசமாயிருந்தாலும் இதை திருமகன் இரத்தமாய் மாற்றிடுவே, பலிதனோடு பரம்பொருளே என் உளம் நிறையாவும் உரிமை தந்தோ, உளம் நிறையாவும் உரிமை தந்தோ, இதுவே நேரம் இதுவே காலம் ஏற்றிடுவீரென் காணிக்கையே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையல்பில் பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது வரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக்க மாட்டார், கொலை செய்யப்பட்டவர் என்றும் வாழ்கிறார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாடோ, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலான புனித சின்னப்பர், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் உலகிலும் உகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை வென்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை முற்றிலும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்று இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தள்ளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் இல்லத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திரு ரத்தத்தை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா, பாவ சுமையா பதறுகிறேன். பாதை அறியாது வருந்துகிறேன். பாவ சுமையால் பதறுகிறேன். பாதை அறியாது வருந்துகிறேன். பாதை காட்டிடும் உன்னையே நான். பாதை காட்டிடும் உன்னையே நான். பாதம் பணிந்து வேண்டுகிறேன். அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். அல்லேலூயா. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோ. பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு அருள் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.